வணக்கம் ட்ரேடர் சசி. நம்ம ஆரம்ப காலத்துலேருந்தே தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். சார்ட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்யணும். இண்டிகேட்டர்ஸ் பக்கமே நீங்கள் போகாதீங்க. இண்டிகேட்டர்ஸ் வேலையே செய்யாது. ரெண்டாவது விஷயம், யாருக்கிட்டேருந்தும் கால்ஸ் வாங்காதீங்க. யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க. இதை நீங்களே கற்றுக்கலாம், சுலபமாக கற்றுக்கலாம். மூணாவது விஷயம், இந்த ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரொம்ப கஷ்டமான விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறத முதல்ல நிப்பாட்டுருங்க. ரொம்ப சுலபமான விஷயமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி நிறையா பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஸோ முதல்ல புரிஞ்சுக்கணும், அடுத்து பயிற்சி பண்ணணும், அடுத்து வெற்றி தான். சரி, அந்த பயிற்சி எப்படி பண்ணுறது? பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அந்த பயிற்சி எப்படி பண்ணுறது? நான் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அது கரெக்டாக இல்லையானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒரு தடவை சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு இணங்க இந்த பதிவில் நம்ம அதை பார்த்துருவோங்க. ட்ரேடிங்கில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் எல்லாமே. அதை தான் விதவிதமாக சொல்கிறாங்க. எஸ்என்சி கான்செப்ட், ஐசிடி கான்செப்ட், எஃப்இஜி, ஃபேர் வேல்யூ கேப், அது இதுனா லிக்விடிட்டி ஸ்வீப்பு, என்னென்னமோ சொல்கிறாங்க. எல்லாமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சப்போர்ட்டுங்கிறது ஒரு லைன் வரைஞ்சிடுறீங்க. இல்லைன்னா நீங்கள் அதை ஜோனாக கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ ப்ரைஸ் அந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. மேலே போயிடுச்சு ப்ரைஸ். இந்த இடத்துக்கு போயிட்டு ரிஜெக்டும் ஆகிடுச்சு. ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை ஆன்டிசிபேட் பண்ணலாம். இந்த இடத்துக்கு வந்ததுன்னா ஒரு வேளை மேலே போக வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் நம்ம சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துக்கு வந்ததுன்னா மேலே போக வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி உங்களை ஏமாற்றிட்டு மேலே போகும்? ஒரு 2-3 வகை தான் இருக்குது இதில். என்னென்னா, இந்த இடத்த தொடாமலேயே மேலே போயிடும். அதாவது மேலேருந்து வரும்போது இந்த இடத்த தொடாமலேயே மேலே போயிடும். இல்லைனா இந்த இடத்த தொட்டுட்டு மேலே போகும். சரிங்களா? ரெண்டாவது, இல்லைனா இந்த இடத்துலேருந்து கீழே போகிற மாதிரி காமிச்சிட்டு பாடி, அந்த கேண்டலோடைய பாடியை கொண்டு மேலே க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போயிடும். மூணாவது, இல்லை அப்படின்னா இந்த இடத்த மதிக்காமல் கீழே போயிடும், வராது. ஸோ இதான் நடக்க போகுது. நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும். இந்த இடத்துலேருந்து மேலே போயிருக்குது. அதனால் பையர்ஸ் இந்த இடத்துலேருந்து மறுபடியும் அதிக அளவில் பை பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இந்த 4 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்த இடத்துல தொடாமலே திரும்பவும், தொட்டுட்டு திரும்பவும், இல்லை இதை விட்டு கீழே போகிற மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் மேலே போயிடுவான், இல்லைனா மொத்தமாக மதிக்காமல் கீழே போயிடுவான். இந்த 4 விஷயம் தான் நடக்க போகுது. இதைத்தான் நீங்கள் பயிற்சி பண்ணணும். இது நீங்கள் நிறைய தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி சிக்னல் இருந்ததுன்னா மேலே போவான், இல்லை இந்த மாதிரி சிக்னல் இருந்தால் தான் மேலே போவான், இல்லைனா இதை பிரேக் பண்ணிடுவான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இந்த மாதிரி இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்க உங்களுக்கு பழகிடும். அதுக்கு மேலே உங்களை ஏமாற்றிட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு தடவை இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு மேலே போயிருக்குதுங்க ப்ரைஸ். மேலே எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இந்த இடம் உங்களுக்கு ஒரு ஹை வச்சுருக்கிறான். அடுத்து இந்த இடம் தான் ஹை இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த தடவை மேலே வரும்போது இன்னும் கூட கொஞ்சம் மேலே வந்துருக்குறான். அதனால் நீங்கள் இந்த பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணிட்டீங்க. கனெக்ட் பண்ணி அப்படியே அந்த கோடை இழுத்தீங்க அப்படின்னா இன்னொரு பாயிண்ட்டும் கிடச்சிருது. கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் உங்களுக்கு ப்ரைஸ் வரும்போதெல்லாம் மேலே போயிருக்குது. எப்படி மேலே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஏற்கனவே மேலே போன இடம். அப்போ மேலே போய் ப்ரைஸு கீழே வரும்போது உங்களை ஏமாற்றிட்டு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணால், தொட்டுட்டு போகணும், இல்லை தொடாமல் போகணும், இல்லைனா உங்களை ஏமாற்றி கீழே போகிற மாதிரி காமிச்சிட்டு, அதாவது ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில் காமிச்சிட்டு
அதுக்கப்புறம் மேலே போகணும். இந்த இடத்துல இதுதான் நடந்ததுங்களா? பெருசாக பீரிஷ் கேண்டில் மாதிரி காமிச்சிட்டு பாடி ஆஃப் த கேண்டில் உள்ளே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போயிட்டான். மேலே போனவன் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுவீங்க? இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு கீழே போகணும், தொடாமல் கீழே போகணும், இல்லை இதற்கும் மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் கீழே போகணும். இந்த 4 விஷயத்தில் எதுனா ஒன்று நடக்க போகுது. தொடாமலேயே கீழே வந்துட்டான். ஸோ ட்ரெண்ட் லைன் வரைகிறதோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதோ எதுக்காக அப்படின்னா, ப்ரைஸ் வந்து அந்த இடத்த வந்து கரெக்டாக தொட்டுட்டு கீழே போகணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. சரிங்களா? எப்போவுமே அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக மேலே போயிட்டும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தொடாமலேயே அந்த இடத்துலேருந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த மாதிரி அந்த இடத்துலையே கன்சால்டேட் பண்ணிட்டு அப்புறம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க உங்களுக்கு வந்து பழகிடும். அதை தான் பயிற்சின்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு சார்ட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் உங்களால் வரைய முடியுது அப்படின்னா, ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிட்டு ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் என்ன பண்ணியிருக்கான்னு நீங்கள் பயிற்சி பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து வரைகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 2 பாயிண்ட்டையும், அதாவது மார்க்கெட் வந்து இந்த மாதிரி லைவில் போயிட்டு இருக்கும்போது இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுவீங்க. கொஞ்சம் மேலே போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ இதை வந்து இப்படி வந்து இழுப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதுக்கு பக்கத்தில் வரும்போது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அடுத்த தடவை இதுக்கு பக்கத்தில் வரும்போது கீழே வரணும்னு வாய்ப்பு இருக்குது. அடுத்த தடவையும் வந்து இதை சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு வேளை ப்ரைஸ் மேலே வந்தது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே தான் கீழே. அப்போது ஒரு தடவை உங்களை வந்து கீழே போகிற மாதிரி ஏமாற்றிட்டு மேலே போயிட்டான். 2வது தடவை மேலேருந்து கீழே வரும்போது என்ன பண்ணான், உங்கள் இடத்துக்கு வரவே இல்லை. இங்கே வரணும்ல, வராமலே தொடாமலே மேலே போயிட்டான். மேலே நல்லா போயிட்டு கீழே வரும்போது உங்கள் இடத்துக்கு உள்ளே வந்துட்டான். இந்த பச்சை கோட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டு மேலே போயிருக்கான். நெக்ஸ்ட் டைம் வந்து மொத்தமாக நான் கீழே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இதுதான் லிக்விடிட்டி ஸ்வீப்புங்கிறாங்க. இதுக்கு கீழே இருக்கிற ஆர்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டான், என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான், அவ்வளோதான். தொடுவான், தொடமாட்டான், தொட்டுட்டு உடச்சி கீழே போகிற மாதிரி காமிச்சிட்டு திரும்ப வந்து மேலேயே போயிடுவான். இதுதான் தொடர்ந்து வந்து நடந்துட்டு. இந்த 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து சிக்னல் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். முதல் தடவை மேலே வரைக்கும் போனானா, 2வது தடவை கீழே வந்து பவுன்ஸ் ஆகிட்டு மேலே போகும்போது நல்லா இப்படி போனானா, அடுத்த தடவை பவுன்ஸ் ஆகிட்டு போகும்போது நல்லா இப்படி போகணும், இந்த ஹைக்கு மேலே போகணும். அடுத்த தடவை ஒரு வேளை கீழே வந்து பவுன்ஸ் ஆனானா இந்த ஹைக்கும் மேலே போகணும். ஆனால் இங்கே நடந்தது என்ன, ஒரு தடவை பவுன்ஸ் ஆகிட்டு இவ்வளோ தூரம் போயிருக்கிறான் நம்ம சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து. அடுத்த தடவை இதையும் பிரேக் பண்ணுற மாதிரி போனான், பட் ஆனால் நல்லா மேலே போய் இந்த ஹைக்கு போனான். அடுத்த தடவை கீழே வந்துட்டு மேலே போகும்போது எங்கே போயிருக்கிறான், அதே ஹைக்கு தான் போயிருக்கான். பார்த்தீங்களா? அப்போவே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் கண்டிப்பாக வரணும், இந்த தடவை இங்கே வந்தான்னா திரும்ப மேலே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்ட்டு. ஸோ இந்த பிரேக் ஆக போகுதுங்கிற சிக்னல் உங்களுக்கு இங்கேயே கிடச்சிருச்சு. ஆரம்பத்துலேருந்து இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக ஒரு மெசேஜ் கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு 2 தடவையும் உங்களுக்கு வந்து பிரேக் ஆகாது. 3வது தடவை அதுக்கு அடுத்த சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த தடவை வரும்போது இந்த நாலேஜ் எப்படி உங்களுக்கு வந்து கிடைக்கிது, இந்த மாதிரி ஒரு 500 தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கிடைக்கும். 500 டைம்ஸ் இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து பார்த்தணும். எந்த ஒரு பேட்டர்னாக இருந்தாலும் சரி, மெசேஜில் வந்து என்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 தடவை, நான் சொல்கிறேன் ரொம்ப மினிமமான டைம் இது, 500 தடவை நீங்கள் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 501வது தடவை உங்களை ஏமாத்துறது கஷ்டம். ஏமாற்றிடுவாங்க கண்டிப்பாக, பட் ஆனால் ஏமாத்துறது கஷ்டம். நீங்கள் ட்ரேடே இங்கே வந்தால் தான் எடுப்பீங்க. உங்களோட பை ட்ரேடு நீங்கள் இதை நல்லா பயிற்சி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன உங்களுக்கு யோசனை இருக்கணும், இங்கெல்லாம் எடுக்கவே மாட்டீங்க, தொட்ட மாட்டீங்க, இங்கே வந்தால் தான் எடுப்பீங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணதுனால தான் நம்ம வந்து என்ட்ரி எட் எக்ஸிட்டுன்னு அந்த கான்செப்டே வந்து பிடிச்சோம். எங்கே பிரச்சனை வருது நம்மளுக்கு, எந்த இடத்துல ட்ரேடு வந்து எடுக்கிறதுன்னு தெரியல, அதுதான் பிரச்சனை. ஒருவேளை நம்ம கண்டபடி ட்ரேடு எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸை கொண்டுட்டு வந்து இதுக்கு கீழே இந்த மாதிரி வந்து போட்டோம் அப்படின்னா, இங்கேயே ஒரு பை ட்ரேடு எடுத்துடுறோம், ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே போட்டோன்னா அழகாக வந்து எடுத்துகிட்டு மேலே போயிடுறோம்.
சார் நான் எங்கே ஸ்டாப் போட்டாலும் தேடி வந்து எடுக்கிறாங்க. அது காரணம் இதுதான். இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, அதை வேறு எங்கேயோ ட்ரேட் எடுத்துகிட்டு இந்த லெவலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸே கிடையாது, பார்த்துக்கலாம்டா நீயா நானா அப்படிங்கும்போது அவன் கீழே போயிடுறான். டோட்டலாக வந்து ஐயோ ஸ்டாப் லாஸ் போட்டதுன்னா 100 ரூபாயோட வெளியில் வந்துடலாம், இப்போ ஸ்டாப் லாஸ் போடாதனால நம்மளுக்கு டோட்டலாக வந்து 10,000 ரூபா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு பேட்டர்னாக எடுத்து நீங்கள் பயிற்சி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் உங்களை ஏமாற்ற முடியாது, இந்த மாதிரியும் உங்களை ஏமாற்ற முடியாது. யூ நோ வாட் டு டூ. அந்த என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிறது பிகினர்ஸ் கைடில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய தடவை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட பொறுமையாக பிகினர்ஸ் கைடில் இருக்கிற எல்லா வீடியோவுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்து அதே தான் பண்ணியிருக்கான். கொஞ்சம் ஹைக்கு போயிருக்கிறான், அதை விட கொஞ்சம் மேலே போயிருக்கிறான், அதை விட கொஞ்சம் மேலே போயிருக்கிறான். எல்லா நேரமும் வந்து அதை தொட்டுட்டு வந்திருக்கான், ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு வந்திருக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் எப்படி போட்டிருப்போம், இப்படி தான் போட்டிருப்போம், இங்கே தான் போட்டிருப்போம் நம்ம. ஸோ இந்த மாதிரி விக்கு வந்துட்டு மேலே போகும்போது அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ இங்கே நல்லா தெரியுது பாருங்கள், அதாவது ஒரு தடவை தொட்டுட்டு கீழே வந்துருக்குது, அடுத்த தடவை அதை பிரேக் பண்ணி கீழே வர மாதிரி, அதை அடுத்த தடவையும் அதை பிரேக் பண்ணி போகிற மாதிரி திரும்ப வந்து கீழே வந்துட்டான். ஆனால் இந்த தடவை உண்மையாலுமே பிரேக் ஆகிட்டான் பாருங்கள். 1 2 3 4வது தடவை. அதே இது நீங்கள் கீழே பாருங்கள், ஒரு தடவை வந்து இந்த இடத்துல வந்து பாடியிலேருந்து நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா இது நீங்கள் எப்படி போடணும், ட்ரெண்ட் லைன் வந்து இந்த பாடியும் இதையும் கனெக்ட் பண்ணணும், அதுக்கும் ஒரு வீடியோ இருக்குதுங்க, அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் லைனை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நம்ம. அதில் எதை கனெக்ட் பண்ணணும் சரிங்களா, எதையும் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டான ட்ரெண்ட் லைன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து நிறையா வந்து டிஸ்கஸ் பண்ணி, எதுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வந்து வரைகிறோம் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து எல்லாமே அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நான். அப்போ இதில் முதல்ல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இது தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்போல்லாம் இந்த சப்போர்ட்டுக்கு வரானோ அப்போல்லாம் வந்து மேலே போயிருக்கிறான், எப்போல்லாம் இங்கே வரானோ மேலே போயிருக்கிறான். இதை பிரேக் பண்ணி கீழே போகிற மாதிரி போயிருக்கான், பட் ஆனால் மேலே போயிருக்கான். இதை தொட்டணும் மேலே போயிருக்கிறான். ஒரு குட்டி பேட்டர்ன் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோடைய குட்டி வேர்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. கீழே வந்துட்டு மேலே போச்சு, கீழே வந்துட்டு மேலே போச்சு, கீழே வந்துட்டு மேலே பிரேக் ஆகி போயிடுச்சு. அதே தான் இங்கேயும் நடந்துருக்கு. கீழே வந்து மேலே போயிருக்கு, கீழே வந்து மேலே போயிருக்கு, கீழே வந்து பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. அப்போது இது நீங்கள் பயிற்சி பண்ண உங்களுடைய கண் கரெக்டாக வந்து அந்த பேட்டர்ன் வரும்போதே வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துரும். அதனால் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணினீங்கன்னா ஜெயிக்கலான்னு எதுக்காக சொல்கிறோன்னா இதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து பயிற்சி பண்ணுறது. எத்தனை தடவை எந்தெந்த மாதிரிலாம் உங்களை ஏமாற்றிருக்காங்க, எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்துருக்குது பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சப்போர்ட்டில் இருந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் இந்த கேண்டில். யாராச்சும் எதிர்பார்ப்பாங்களா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இந்த மாதிரி வந்து திரும்ப வந்து அதே லெவலுக்கு கீழே போவான்ட்டு? யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் எவ்வளோ பெரிய பீரிஷ் கேண்டில், அப்படியே இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போனான் பாருங்கள். எங்கே போனான், கரெக்டாக அங்கே தான் போனான். ஸோ இதைத்தான் நீங்கள் வந்து பார்க்க பழகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை ஏமாத்துறது கஷ்டம். சேம் தான் எல்லா இடத்துலையும் நான் அதை தான் சொல்கிறேன். ஸோ ட்ரெண்ட் லைன் ஒரு 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு, ஒரு ஹையர் ஹை கிடச்சிதுன்னா அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி அப்படி இழுத்திங்கன்னா அதுக்கப்புறமா 4 நாள் கழித்து அந்த இடத்துக்கு வந்தால் கூட அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஜெக்ஷன் ஆகும்போது எப்படிலாம் ரிஜெக்ஷன் ஆகிறான் ரொம்ப மைன்யூட்டாக வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இந்த இடத்துல ஒரு கன்சல்டேட் பண்ணிட்டு பிரேக் ஆகிற மாதிரி பிரேக் ஆகிருக்கிறான். அப்போ எல்லோரும் வந்து பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்லாம் பிரேக் ஆகிடுச்சு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பையை என்ட்ரு பண்ணுறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. பை என்ட்ரு பண்ணோன்னே அடுத்த ஒரு கேண்டில் வந்து ரெட்டில் முடிச்சிருக்கிறான், அடுத்த கேண்டில் வந்து ஒரு பெரிய ரெட்டு அதே ஈக்குவல் லெவலுக்கு முடிச்சிருக்கான். அதுக்கப்புறமா வந்து அவன் பாட்டுக்கு வந்து கீழே போயிருக்கான். ஸோ அங்கேருந்து திரும்பவும் மேலே வந்தவன் திரும்பவும் பாருங்கள் இந்த இடத்துல இந்த பாடிக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கவே இல்லை பாருங்கள். எவ்வளோ நேரமா 1 2 3 4 5 6 7 8 9 10 மணி நேரமாக ட்ரை பண்ணியிருக்கிறான், பட் ஆனால் முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், நேராக சப்போர்ட்டுக்கே வந்துட்டான். இது ஏற்கனவே நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து
பயிற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுதுன்னு நீங்கள் வந்து ஏற்கனவே பயிற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கும்போது வந்து உங்களுக்கு தெரியும் என்னமோ பண்ணுறான், இதுக்கு மேலே அவனால் போக முடியல, புல்லிஷாக வந்தான் எல்லாம் ஓகே தான், பட் ஆனால் இதுக்கு மேலே போக முடியல. ஸோ மேபி இந்த லோவை கட் பண்ணானா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை கீழே வந்தானா எப்படி வருவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கீழே வந்தானா இந்த குரூப்பில் டூப் இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயே நின்னா பாருங்கள், திரும்ப ரிவர்ஸ் கொஞ்சம் வந்தால் பாருங்கள், அப்புறம் தான் கீழே போனான். இப்படி வந்திருக்கான், மேலே போனால் இப்படி கீழே போயிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஒன்று இங்கே எடுக்கலாம் ட்ரேடு, அப்படி இல்லை அப்படின்னா வந்து புல் பேக்கில் கூட நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடலாம். சாதாரணமாக நீங்கள் வந்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எத்தனை பேர் வந்து இது பார்த்துருக்கீங்கன்னு தெரில. நீங்கள் பார்க்கும்போது இது நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிருக்குறான். ஸோ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து இதை கவனிச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ கவனிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு தடவையும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் கீழே போயிருக்கிறான். அப்புறமா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே ஒரே அடி. எப்போல்லாம் இந்த மாதிரி இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுறோன்னா அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வால்யூம் கேண்டில் பார்க்கலாம். நல்ல வால்யூமாக மேலே போவான். எது டார்கெட்? இதுதான் டார்கெட். ட்ரெண்டை பிரேக் பண்ணானா ட்ரெண்டோடைய சோர்ஸ் தான் டார்கெட். அது மேலேயா இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நீங்கள் பயிற்சின்னு நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வந்து மாஸ்டர் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு ஒருவரையும் நீங்கள் ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும்போது வந்து இந்த மாதிரி வந்து போயிருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போவே எனக்கு தெரியாது, மார்க்கெட் முடிஞ்சோன்னே தானே இது வந்து எனக்கு தெரியும்னு நினைக்காதீங்க. எப்போவுமே வந்து ஒரு லோ வச்சுட்டானா இந்த லோ கூட எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், ஓகே ஒத்துக்கலாம். மேலேருந்து கீழே இதுக்கப்புறமா வர்ற லோ எல்லாமே நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணலாம். ஸோ யூ ஆர் ஆன்டிசிபேட்டிங் எ பை ஃப்ரம் திஸ் ஏரியா. அண்ட் ஆல்சோ நீங்கள் மேலேருந்து கீழே வந்து இப்படி வந்தால் இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸு, இந்த இடம் அடுத்த ரெசிஸ்டன்ஸு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 2 கோடு. அடுத்த தடவை எத்தனை தடவை வந்தாலும் யூ ஆர் ரெடி டு டேக் எ செல் ட்ரேட். ஆனால் உங்களை வந்து கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணுவான். எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவான்னா இங்கே பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இதை நீங்கள் அதனால தான் பயிற்சின்னு சொல்கிறேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ பெரிய புல்லிஷ் மூவ் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த லோவை கூட கட் பண்ணாமல் இங்கேருந்தே வந்து திரும்பி எவ்வளோ பெரிய புல்லிஷ். இதை விட இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஆனால் எக்ஸாக்டாக அந்த இடத்துலேருந்து கீழே வந்துட்டான். கீழே நல்லா வந்துட்டான், புதுசாக ஒரு லோ வந்து வச்சுட்டான் இந்த இடத்துல. பட் ஆனால் திரும்ப ரிவர்ஸில் பாருங்கள், இந்த 2 கேண்டில் பாருங்கள், க்ளோஸ்லாம் கூட உங்களை விற்கே இல்லாமல் க்ளோஸ் பண்ணியிருக்கான் பாருங்கள். எந்த இடத்துல? ப்ரீவியஸாக ரிஜெக்ட் ஆன இடத்துல. யாராச்சும் இந்த இடத்துல செல்லுன்னு நினைப்போமா? பயிற்சி இல்லாத ஆளுங்க சொல்கிறேன். செல்லுன்னு பை தான் நினைப்பணும், பை தான் வாங்குவோம். பை பண்ணணுன்னா என்ன பண்ணிட்டான்? கீழே வந்துட்டான். ஸோ திரும்ப அந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மேலே வந்து இதை பிரேக் பண்ணானா தான் மேலே போவான். ஒரு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 2 3 வந்து கன்ஃபார்மு, 4ம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். 5வதுலேருந்து கொஞ்சம் உஷாராகணும். 5வதுலேருந்து பிரேக் ஆவானான்னு தெரியாது. இங்கேயே சிக்னல் உங்களுக்கு வந்து கொடுத்துருவான். பிரேக் ஆக மாட்டான் கீழே அப்படின்னா இதை பிரேக் பண்ண மாட்டான். பிரேக் பண்ணாமல் அப்படி கீழே வந்தான் பார்த்தீங்களா, அப்படியே இங்கேயே அப்படியே இப்படி பண்ணிட்டுன்ட்டு அப்புறம் டக்குன்னு பிரேக் ஆகி மேலே போயிடுவான். இதெல்லாம் எப்போனா நீங்கள் அதை தான் இந்த மாதிரி 500 டைம்ஸ் பார்க்கணும். 500 நான் வந்து 2 காமிச்சிட்டேன் இப்போவே. சும்மா ஒரு 5-10 நிமிஷத்தில் 2 பார்த்துட்டீங்க நீங்கள். இந்த மாதிரி நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. அதனால தான் 6 மாதம் சொல்கிறேன் நான். தட் இஸ் வை ஐ ஆம் ஆஸ்கிங் 6 months டைம் ஃப்ரம் ஆல் த ட்ரேடர்ஸ். எல்லாருமே பாரபட்சமே இல்லாமல் சொல்கிறேன். திரும்ப பாருங்கள், அதே மாதிரி பேட்டர்ன் பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்னை பற்றியே நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக. ஸோ தடவை இந்த இடத்துல தான் உங்களுக்கு ரெசிஸ்ட் ஆகிருக்கான்னு தெரியும். இந்த இடத்துல ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கிறான், பட் ஆனால் கீழே போயிட்டான் பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்கள் அந்த லைனை மட்டும் இழுத்தீங்கன்னா போதும். அடுத்த தடவை இந்த ரேஞ்சிலேருந்து அவன் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் டைம் எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டிலோட மேலே வந்தாலும் அவன் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக நம்புவீங்க. ஏன் இது நடக்குது? ஏன்னா உங்களுக்கு பயிற்சி இருக்குது. எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில்ஸ் வந்து போட்டுட்டு மேலே வரைக்கும் வந்திருக்கான் பாருங்கள். எங்கே வந்திருக்கான்? ரெசிஸ்டன்ஸ் தான் வந்திருக்கான். திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டு எவ்வளோ பெருசாக கீழே போயிட்டான் பாருங்கள். எங்கே போயிருக்கிறான்? கரெக்டாக ட்ரெண்ட் லைனுக்கு தான் போயிருக்கிறான். ஏற்கனவே நீங்கள் இந்த 2 லைனை வந்து வரைஞ்சிருக்கிறீங்க, இங்கே இழுத்துருக்கிறீங்க, போயிருக்கு.
இந்த இடத்துல டச் பண்ணாமலே போயிட்டான் பாருங்க மேலே. இந்த இடத்துல டச் பண்ணிட்டு போயிருக்கிறான். இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு போயிருக்கிறான். இந்த இடத்துல கரெக்டாக டச் பண்ணோன்னா மேலே போயிருக்கான். ஸோ ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி நடக்கும். அதைத்தான் நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா கற்றுக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு வந்துட்டு இதன் மூலமா தெரிஞ்சிருக்கும். இதை மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயத்தில் நீங்கள் வந்து பேட்டர்ன்ஸே பார்க்காதீங்க. நீங்கள் நிறைய இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே வரைஞ்சி நீங்கள் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு நீங்கள் அடுத்த ட்ரேடு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஆன்டிசிபேட் பண்ணணும். அதே மாதிரி நடக்கும். ஸோ தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.